எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியார் சொல்கிறாருன்னா, 100 crores ஆஃப் லைஃப்ஸ் லிவ்ட் இன்டெலிஜென்ட்லி. இப்படி பல கோடிக்கணக்கான பிறவிகளை நம்ம எடுத்தாதான் இந்த முக்தி என்பது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆதிசங்கரர் இந்த 2வது ஸ்லோகத்தில். ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவோ பிரம்மாத்மனா சம்ஸ்திததி முக்திர்னோ சத ஜன்ம கோட்டி சுக்ருதைஹி. சத ஜன்ம கோட்டி புண்ணியைர் வினா லப்யதே. இப்படி பல கோடி பிறவிகளை நாம் எடுத்து, hundreds and crores ஆஃப் லைஃப்ஸ் அதை எடுத்து அதில் நாம் சம்பாதிச்ச புண்ணியங்கள் எல்லாம் இருந்தால் தான் இந்த லிபரேஷனுக்கு நம்மால் முயற்சி செய்ய முடியும், அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆதிசங்கரருடைய அவருடைய விவேக சூடாமணியில் க்ளோரி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த ஒரு தருணத்தில் தமிழில் தொல்காப்பியம் என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்த முதல் தமிழ் இலக்கண நூல். அதில் தமிழுடைய வாழ்வியல் இலக்கணம் இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் இறைவன் வழிபாடு இருக்குது, உயிர்களை பற்றிய அந்த ஒரு பகுத்தறிந்து ஆய்வு செய்தல் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அதில் இந்த 6 அறிவு அதை பற்றிய ஒரு பாடல். 1 அறிவதுவே உற்று அறிவது, 2 அறிவதுவே அதனோடு நாவே நாக்கு. முதல்ல மெய் மட்டும்தான் இருக்கும், அடுத்தது நாக்கு 2வது அறிவுக்கு. 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 3வதாக மூக்கு. 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே. ஆக இந்த செவிச்செல்வம் என்பது நமக்கு 5வது அறிவாக ரொம்ப முக்கியமான அறிவாக அதுதான் வருது. அதற்கப்புறம் 6 அறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இதனை உணர்ந்தவர்கள் நெறிப்பட்டவர்கள். இதைத்தான் ஆதிசங்கராச்சாரிய பகவத் பாதாலும் ஃபுல் மேன்ஹுட் அப்படின்னு இதை சொல்லியிருக்கார் இல்லையா. இந்த நெறியை உணர்ந்த அவர்கள் தான் அந்த ஃபுல் மேன்ஹுட்டை அட்டைன் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் இல்லாதவர்கள் குறைத்து சொல்லப்படுவது அல்ல, இது நமக்கு கிடைத்திருக்கிற அட்வான்டேஜ். அவர்களுக்கு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட அட்வான்டேஜஸை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இப்பொழுது பகவத் பாதால் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் இப்படி மானிட பிறவி எடுப்பது பெரிய விஷயம். இதுக்காண்டி மானிட பிறவி எடுக்காதவர்கள் இல்லை, இதில் குறையோடு பிறந்தவர்கள்லாம் கீழானவர்கள்னு அவங்க யாருமே சொல்லலை. ஏன்னா எப்போவுமே வேறு மாதிரி ஒரு கோணத்தில் நம்முடைய கிரந்தங்களை அணுகிறவர்களுக்கு முதல்ல அதுதான் படும். ஆக இது நமக்கு கிடைத்த ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷனில் இருக்கிறோம். இதிலிருந்து நம்ம அடுத்த நிலைக்கு போகணும். அதற்காகத்தான் இதை எம்ஃபசைஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. இதையே தான் ஔவையார் முருகபிரானிடம் அவங்க சொல்லும் பொழுது, அரியது கேட்கின் வரி வடிவேலோய். அரிது எது அப்படின்னு அவ்வை பாட்டிட்ட முருகர் கேட்குறாரு. அப்போ அரியது கேட்கின் வரி வடிவேலோய், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி பிறந்திடுமே, மேலான கதி. எவ்வளவு அழகான ஒற்றுமை இந்த 2 பாடல்களுக்கும். ஆனால் எவ்வளவு மனிதனுக்குள்ள ஒரு துவேஷம். எப்பவுமே மொழி சார்ந்து மார்க்கங்கள் சார்ந்து அதை பிரித்து ஆளக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அதில் உள்ள ஒரு ஒற்றுமையை பார்த்து பக்தியும் ஞானத்திலையும் எந்த ஒரு வேற்றுமையுமே கிடையாது அப்படின்னு என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு பக்தியில் இருக்கிற அடியார்கள் இருக்கணும். மற்றவர்களை பற்றி நாம் இங்கே பேசுவதற்கு நமக்கு இங்கே எந்த ஒரு தேவையும் இல்லை. நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, இது ஒவ்வொரு விடயங்கள்லையும் இருக்கிற ஒற்றுமை.
எந்த ஒரு கிரந்தமுமே பொதுவான ஒரு விஷயத்தையும் சிறப்பாக ஒரு விஷயத்தையும் விளக்கும். சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வேதங்களையும் சிறப்பாக சிவ ஆகமங்களையும் அடிப்படையாக கொண்டது. அதே மாதிரி நமக்கு பகவத்கீதை பொதுவாக ஒரு விடயத்தையும் சிறப்பாக ஒரு விடயத்தையும் சொல்லுது. இங்கே சிறப்பாக ஞானம் சொல்லப்படுகின்றது, பொதுவாக பக்தி சொல்லப்படுகின்றது. நம்முடைய கீதா பிரசனுடைய அந்த விளக்க புத்தகத்தில் 7 முதல் 12 அத்தியாயங்கள் வரை, பக்தி யோகம் என்பது 12வது அத்தியாயத்தில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 7லிருந்து 12 அத்தியாயங்கள் வரை அத்தனை அத்தியாயங்களிலுமே பக்தி அங்கே எம்ஃபசைஸ் பண்ணப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறான். அதனால் இவை எல்லாம் இந்த பக்தி என்பது எதற்காக? ஞானத்தை நம்ம அடைவதற்காகத்தான். அதனால் பக்தி இல்லாமல் ஞானம் அடைவ முடியாது. அப்பொழுது நாம் இதில் துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், சுத்த அத்துவிதம், இது வேதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அத்தனை மார்க்கங்களும் சுத்த அத்துவிதம் என்பது தமிழ் சார்ந்த சைவ சித்தாந்தம், அதனுடைய அந்த மார்க்கம் சுத்த அத்துவிதம். இவை எல்லாமே வேதத்தை பொதுவாகவும் சிறப்பாக அதனுடைய கொள்கைகளில் சில விஷயம் மேலோட்டமாக சில விஷயங்களையும் குறிப்பாக சில விஷயங்களையும் உணர்த்தும். அந்த வகையில் தான் நம்ம ஞான நூல்களை நாம் அணுக வேண்டும். இவை அனைத்தும் நமக்கு வழிகாட்டுவது ஞானத்தை அடைவதற்கு தான். இதில் பகவத்கீதையில் அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லும் பொழுதே சகுன நிர்குண உபாசனையும் தத்துவமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கீதை புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆழமான ஒரு விசாரம். தான் வேறு பரமாத்மா வேறு என்று நினைத்தும் உபாசனை செய்யலாம், தானும் பரமாத்மாவும் ஒன்றே என்னும் உபாசனையும் செய்யலாம். இரண்டுக்கும் பயன் ஒன்றுதான். பகவானை வேறு என்று உபாசிப்பவனுக்கும் பகவான் உருவம் உள்ளவராக தரிசனம் அளிக்கின்றார். இவ்வுடல் பிறந்த பிறகு பகவானினுடைய பரமபதத்தை அவன் அடைகின்றான். ஆனால் அபேத பாவனையுடன், பேதம் அபேதம், அபேதம் தான் வேறு பரமாத்மா வேறு என்று நினைக்காதவர்கள், அதுதான் அபேதம். அந்த அபேத பாவனையுடன் உபாசனை புரிபவன் தானே பிரம்மம் ஆகிவிடுகின்றான். அவன் போவதும் இல்லை, வருவதும் இல்லை. இரண்டுக்கும் அப்போ பயன் ஒன்றுதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர்கள் வைக்கிறார்கள். அது எப்படி நம்ம பொருத்தி பார்க்கணும்? பேத உபாசகனோ அபேத உபாசகனோ அடைய வேண்டிய நிலை உண்மை பொருள் ஒன்றுதான். இதை பற்றி நிறைய இந்த சத்கதியை பற்றி குறிக்கப்பட்டுள்ள பகவத்கீதையில் உள்ள சொற்கள் பரமசாந்தி, சாஸ்வத நிலை, பரம தாமம், அமிர்தம், பரமகதி, சம்சித்தி, அவ்யபதம், பிரம்ம நிர்வாணம், நிர்வாண பரமசாந்தி, இப்படி பல வேறு பெயர்களில் 5வது, 8வது, 18வது, 13வது அத்தியாயங்கள்லாம் இது குறிக்கப்பட்டிருக்கு. 6வது அத்தியாயம் இப்படி பல்வேறு சொற்கள் வாயிலா நாம் உயர்வா நமக்கு கிடைக்கக்கூடிய அடைய வேண்டிய சத்கதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எல்லா சாதனைகளுக்கும் பயன் அந்த பரம்பொருள் என்று சொல்வதை தவிர வேறு ஒன்றும் சொல்ல இயலாது. அது சொல்லுக்கு அப்பாற்பட்டது. அடைந்தவருக்குத்தான் அது என்ன என்பது தெரியும். அவரும் வாய்விட்டு சொல்ல முடியாது. அதோ என்று மரக்கிளையில் சந்திரனை காண்பிப்பது போல அதன்பால் திசை காட்டத்தான் முடியும். ஆகவே எல்லா சாதனைகளாலும் பெறக்கூடிய பயனான முக்கிய பொருள் அந்த பரமாத்மா ஒருவர்தான் என்பதுதான் பொருந்தும் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்க. எதனால் இந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனை பகவத்கீதையினுடைய இன்ட்ரடக்ஷனில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆத்மனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சமமான ஒரு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தத்தையும் விளக்கி அதே சமயத்தில் ஒரு சமமான ஒரு முக்கியத்துவத்தை பகவத்கீதை கொடுத்துருக்கு. அதனால் இந்த ஒரு விளக்கத்தையும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் துவைதமோ அத்வைதமோ சுத்த அத்விதமோ விசிஷ்டாத்வைதமோ நாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு சத்கதி, அதைத்தான் இது எல்லாம் வழிகாட்டுகிறது. அதில் உள்ளே போனவர்கள் யாரும் வெளியே வர முடியாது, அவர்கள் ஐக்கியமானவர்கள். அதனால் அதனுடைய வாயில் யாருக்கெல்லாம் தென்பட்டுதோ, யாருக்கெல்லாம் இறைவன் அதை உணர்த்தினாரோ, பல்வேறு பரிணாமங்களில் வடிவங்களில் இறைவனுடைய சக்தி பல்வேறு வடிவங்களை எடுக்குது.
இந்த பிரபஞ்சத்தில் பஞ்ச கிருத்தியங்கள் நடைபெறுவதற்காக. அதில் ஒவ்வொரு பரிணாமத்தையும், ஒவ்வொரு சக்தியும், ஒவ்வொரு உருவத்தையும் பல்வேறு மார்க்கங்களாக எல்லாரும் வழிபடுகின்றோம். நீ அதுவாகின்றாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேதத்தில். அப்போ அங்கே நீயும் இருக்குது, அதுவும் இருக்குது. ஆனால் நீ அதுவாகின்றாய் அப்படின்னு சொல்லுகின்றதுல அத்வைதம் இருக்குது. நீ அதுவாகின்றாய் அப்படிங்கிறதுல ரெண்டுத்துல துவைதமும் இருக்குது. அதே சமயத்தில் ஆணவ மலம் அது ஒடுங்கி விட்டால் நீ அதுவாகலாம் அப்படிங்கிற சுத்த அத்துவிதமும் இருக்குது. ஆகையினால மனிதனுக்கு ஆத்ம விசாரம் என்பது தேவை. இந்த உடலோடு நாம் கட்டுப்பட்டு இருக்கோம், அதிலிருந்து நமக்கு லிபரேஷன் வேணும். அதற்கு இந்த ஞான நூல்கள் நமக்கு கொடுக்கிறது. இந்த ஞான நூல்கள் நமக்கு கொடுப்பது அப்பரஞானத்தை. பரஞானம் என்பது பரம்பொருள் பற்றினது, அவருடைய சொரூப இலக்கணம். அதை நூல்களால் விவரிக்க முடியாது. அதைத்தான் இங்கே பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு, சைவ சித்தாந்த நூல்கள்லையும் அந்த குருமகான்கள்லாம் அதையும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஞான நூல்கள் என்பது நமக்கு அப்பரஞானம், அதாவது பரம்பொருளை அடைவதற்குண்டான அந்த ஞான வழியை இது காண்பிக்கின்றது. ஆனால் பரம்பொருளுடைய அந்த சொரூப இலக்கணத்தை எந்த நூலிலும் எந்த மார்க்கத்தினாலும் விளக்க விவரிக்க முடியாது. ஆக இதை அடைவதற்கும், இதை கற்பதற்கும், இந்த ஞானத்தை நாம் எடுத்துக்கொள்வதற்குமே நாம் எத்தனையோ படிநிலைகளை கடந்து போக வேண்டும். அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டம் இது நம்மை டிஸ்கரேஜ் பண்ணுவதற்காக அல்ல. இது நாம் போகின்ற பாதை எவ்வளவு ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு பாதை, மேன்மையான பாதை. இந்த கல்வி என்பது எவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அதை நாம் புரிஞ்சிக்கிறதுக்காண்டி தான் இந்த தத்துவார்த்தங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் மார்கழி மாதத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு 20வது நாள். இன்றைக்குள்ள திருப்பாவை பாடலை பாடிவிட்டு விவேக சூடாமணியில் அவர் குருவிற்கு சமர்ப்பணம் செய்தது, இந்த மனித பிறவி நமக்கு கிடைத்திருப்பது அரிது, அதுலேயும் முழுமையான அறிவு விளங்கப் பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் சத்வகுணத்தோட வைதீகங்களை கடைபிடிப்பவர்களாக அறம், பொருள், இன்பம், வீடு, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இந்த ஒரு படிநிலையில் நாம் சாத்வீக குணத்தோட நம்ம பயணம் பண்ண தயாராக இருப்பது என்பது இன்னும் அரிது. இவை அனைத்தும் நமக்கு கிடைக்க பெற்றிருப்பது பல 100 கோடி வருடங்களாக இந்த மானிட பிறவி நாம் எடுத்து அந்த பிறவியில் நாம் செய்த புண்ணிய பலன்களின் வாயிலாகத்தான் நமக்கு இது கிடைத்திருக்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்ட இந்த 2வது ஸ்லோகத்தை நாம் மீள மீள சிந்திக்க வேண்டும். அப்போ இந்த பிறவியில் நாம் என்ன பாவம் செய்திருக்கிறோமோ அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பிரயோகிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறோம், இறைவனை எண்ணுவதற்கும், அவனை போற்றுவதற்கும், பக்தி செய்வதற்கும், அவனை நுகர்வதற்கும் இந்த பிறவி கிடைக்கலைன்னா இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த அறிவு ஒரு ஜடமாகவே இருந்திருக்கும், அது விளங்கப்பெறாமலேயே இருந்திருக்கும். அதற்காக இறைவன் இந்த பிறவியை நமக்கு கொடுத்திருக்கிறான். நீ அதுவாகிற தருணம் இதுவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மனிதன் ஒவ்வொரு பிறவியும் இந்த பிறவியிலிருந்து நாம் அதை எண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த சிந்தனையை நம்முடைய மனதில் மனதில் ஆழமாக விதைச்சிட்டா இனி எத்தனை பிறவிகள் நமக்கு இருக்கோ இல்லையோ அதை பற்றிய கவலை நமக்கு இல்லை. எந்த பிறவியாக இருந்தாலும் அந்த மனசுலையும் சிந்தையிலையும் நாம் இறைவனுடைய அந்த சத்கதியை, அவன் திருவடியை அடைவதற்குண்டான மார்க்கத்திற்காகத்தான், அதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த மானிட பிறவி எடுத்தோங்கிற அந்த ஒரு நல்ல அந்த புத்தி, அந்த லிபரேஷனை நாம் எட்டுவதற்குண்டான அந்த ஒரு வேட்கை, அதை மனசில் நிலைநிறுத்தி வைப்பதற்காக தான் நம்ம இந்த ஞான நூல்களை மீள மீள படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். எல்லா நூல்களையும் சொல்லப்படுகின்ற ஞானம் ஒன்றே ஒன்று தான். சிறப்பாக சில ரிவலேஷன்ஸை அது கொடுக்குது. அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நமக்கு இதை படிக்கும் பொழுது நம்ம குருவிட்டம் என்ன நம்ம கேட்க போகிறோம்? நாம்
என்ன நாம் உணர்வது நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்து சொல்லுமோ அதை எனக்கு உணர்த்து. அடியேன் பேசுவது எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அது அவர்களுக்குடைய தேடலுக்குண்டான விடையா அது போய் சேரணும். அதை இறைவனால் மட்டும்தான் அதை செலுத்த முடியும், அது என்னால் முடியாது. அதுக்கு குருவினுடைய பாதார விந்தங்கள் நமக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல என்ன ஒரு சந்தேகமே ஐயப்பாடு கிடையாது. ஏன்னா அந்த ஐயப்பாடு ஏன் இல்லை அப்படின்னா அது நம்முடைய பக்குவத்தினால இல்லை, இந்த அடியார் கூட்டத்தின் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை, இன்னொன்று குருவினுடைய மேலான கருணை. அவர்களுக்கு இன்னது இது வேண்டும் இது வேண்டாம், இவர் வேணும் இவர் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இறைவனுக்கும் குருவிற்கும் கிடையாது. அது சாமானிய மனிதர்களுக்கு தான் அது இருக்கும். அதனால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் தூக்கி விடுவாங்க. எதற்காக நம்ம ஆண்டான் அடிமைங்கிற ஒரு தாச மார்க்கத்துக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு வேட்கை இருக்குது. இறைவன் நம்ம உள்ளுள் இருக்கிறான், அவனிடமிருந்து அவனுடைய பிம்பத்திலேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னு இருந்தால் கூட அந்த அடிமை மார்க்கத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா நம்மை தூக்கி விடக்கூடியவன் அவனாக இருப்பான். நாமளே மேலே போக ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்ம என்றைக்கும் நம்மை என்றைக்குமே ஒரு ஆசிரியராகட்டும், ஒரு தாய் தந்தையராகட்டும், அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைபாடுகள், ஒரு துன்பம், ஒரு 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 நம்பிக்கையும் ஒரு நல்ல ஒரு தைரியமும் இல்லாத ஒரு மாணவரையோ ஒரு குழந்தையோ அவர்களுக்கு அவங்க மேலே ஒரு கரிசனை வரும். அப்படி நான் எதுவும் தெரியாதவனாகவே இருந்துக்கிறேன், பக்குவம் இல்லாதவனாகவே இருந்துடுறேன், ஆனால் எனக்கு உன்னை அடையணும் அப்படிங்கிற அந்த இறைவன் மேலே அவனை எவ்வளோ உயரத்தில் வைக்க முடியுமோ அவ்வளோ உயரத்தில் வைத்து நம்ம தாழ்த்தி வைக்கும் பொழுது அப்போ நம்ம அவனுடைய உயரத்தை அடைய முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்பொழுது தான் இறைவனுடைய அவனுடைய அந்த உயரமான அவனுடைய அந்த கல்யாண அந்த குணங்கள், அந்த பாவத்தின் மேலே நமக்கு ஒரு பெரிய அளவில் ஈர்ப்பு இருக்கும். மனிதனுடைய சுபாவம் என்ன? எப்போவுமே தன்னிடம் இல்லாதது, தனக்கு மேலே இருக்கிற விஷயங்கள் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்படி நம்மகிட்ட இல்லாத எத்தனையோ விஷயங்கள் அந்த உயர் நிலையில் இருக்குங்கிறத நினைத்து அது மேலே நமக்கு ஈர்ப்பு ஏற்பட அவன் மேலே பக்தி செய்ய செய்ய இது அவனிடம் இருக்குது, இது நம்மள்கிட்ட இல்லையே, இது அவனிடம் இருக்குது அப்படின்னு நினைத்து அவன் மேலே அன்பும் பாசமும் பக்தியும் பெருக நாம் அவனா ஆகக்கூடிய அந்த ஞானத்தை இறைவன் நமக்கு அருளுகின்றான். அப்படி இந்த பக்தியின் ஞானத்தையும் ஒருங்கே நமக்கு புகட்டுவதற்கும் நம்ம இந்த பாதையில் இட்டு செல்வதற்கும் தான் இந்த ஞான நூல்கள். மார்கழி மாதத்தில் திருப்பதியிலும் அங்கே காலையிலே பெருமாளை அவருக்கு துயில் என்பது கிடையாது. இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் அவரை எழுப்புவதற்காகத்தான் சுப்பிரபாதம். அதனால் அவர் நித்திய அனந்த சயனத்தில் இருக்கக்கூடியவர், நித்தியமாக யோக நிலையில் இருக்கக்கூடியவர். இந்த மார்கழி மாதத்தில் அங்கே திருப்பாவை தான் பாடப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு 20வது நாள் உள்ள திருப்பாவை பாட முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலேழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தூயிலேழாய் செப்பன்ன மென்மூலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே தூயிலேழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மனாடனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு பகவத்கீதையில் உள்ள 1வது அத்தியாயம் எல்லாருக்கும் பரிச்சயமானது. அர்ஜுன விஷாத யோகம். 18 அத்தியாயங்கள். இந்த 18 அத்தியாயங்களையும் நம்ம உடல் மனம் வாக்கு 3ஐயும் ஒன்றாக
அதில் அழுந்தி ஒரு யோக நிலையில் இந்த பகவத்கீதையை நாம் ஓதினோமேயானால் நமக்கு ஞானம் கிட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதை ஒவ்வொன்றையும் யோகம் அப்படிங்கிற ஒரு சொல்லோடு சேர்த்து சொல்லியிருக்கிறான். அர்ஜுன விஷாத யோகத்தில் இந்த முதல் ஸ்லோகமானது இது மட்டுமே திருதராஷ்டிரர் அவர் சொல்வதாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் பகவத்கீதையில். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத ஸ்ரீமத் பகவத்கீதா அர்ஜுன விஷாத யோகः. திருதராஷ்டிர உவாச்ச धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्चय. दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तथा आचार्यम् उपसंगम्य राजा वचनम् अब्रवीत्. पश्यैतां पाण्डुपुत्राणाम् आचार्यमहतीं च मूं व्यूढां द्रुपदपुत्रेण तव शिष्येन धीमता. अत्र शूरा महेश्वासा भीमार्जुनसमायुति युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः. त्रिष्टस्केतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजिद्गुन्दिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः युतामन्युश्च विक्रान्त उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. अस्माकं तु विशिष्टाये तानि बोध द्विजोत्तम. नायका मम सैन्यस्य संज्ञार्थं तान् ब्रवीमि ते. भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः अश्वत्थामा विकर्णश्च सौमदत्तिर्जयद्रथः. अन्ये च बहवः शूरा मदर्थे त्यक्तजीविताः नानाशस्त्रप्रहरणाः सर्वे युद्धविचारताः. अपर्याप्तं ततस्माकं बलं भीष्माभिरक्षितं पर्याप्तं द्वितमेतेषां बलं भीमाभिरक्षितम्. अयनेषु च सर्वेषु यथापाहम् अवस्थिता भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि. तस्य सञ्जनयन् हर्षं कुरु वृद्धः पितामहः सिंहनादं विनद्योश्चैः शङ्खं दत्मौ प्रदाभवान्. இதனோடு 12 ஸ்லோகங்கள் இந்த முதல் அத்தியாயத்தில் நம்ம இப்போ ஓதி இருக்கிறோம். முதல் ஸ்லோகத்தில் திருதராஷ்டிர உவாச்ச சஞ்சயா தர்மக்ஷேத்திரமாகிய இந்த குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் செய்ய விரும்பி திரண்ட நம்மவர்களும் பாண்டவர்களும் என்னதான் செய்தார்கள். ஆக தான் எந்த பக்கத்தை சார்ந்திருக்கிறோம் அந்த பக்கத்தில் உள்ள குறைகள் தெரிந்திருந்தாலும் அவன் இந்த யுத்தத்தினுடைய போக்கு தர்மம் பக்கம் நிற்கும், தர்மம் பக்கம்தான் இது வெல்லும் அப்படிங்கிற ஒரு அறியாமையில் திருதராஷ்டிரன் இருக்கிறார். ஆக நாம கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் நம்முடைய ஆத்ம விசாரம் சார்ந்த சிந்தனைகள் நமக்கு இல்லாத வரைக்கும் நாமும் திருதராஷ்டிரரை போல அறியாமையில் தான் இருக்கிறோம். ஆக ஒவ்வொரு தடவையும் இந்த பகவத்கீதையை நாம் ஓதும் பொழுதும் நாம் இன்னும் அந்த அறியாமையிலிருந்து மீளவில்லை அப்படி என்பது தான் அர்த்தம். இந்த நூல் மட்டுமல்ல, எல்லா ஞான நூல்களையும் நாம் தேடிப்போவதற்குண்டான காரணம் நம்முடைய தேடல் இன்னும் பூர்த்தி அடையவில்லை. அது இறைவனுடைய அந்த திருவடி மீளல்ல என்றைக்கு உயிரானது போய் சரணடைகிறதோ, அந்த லிபரேஷன், அந்த முக்தி என்றைக்கு அந்த உயிருக்கு கிடைக்கிறதோ
என்றைக்கு அது உடல் சார்ந்த பந்தத்திலிருந்து அதனுடைய அந்த கட்டு ஆனது விடுபடுகின்றதோ அன்றைக்கு தான் நாமும் ஒரு திருதராஷ்டராக இல்லாமல் இருப்போம். அதைத்தான் நமக்கு பகவத்கீதையின் வாயிலாக கிருஷ்ண பரமாத்மா நமக்கு விளக்குகின்றார். அதனால தான் இதை படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் திருதராஷ்டர் அப்படின்னு நமக்கு உணர்த்துவதற்கு தான் முதல் ஸ்லோகத்தை திருதராஷ்டரை கொண்டு இதை ஆரம்பிச்சிருக்கிறான். அடுத்ததாக சஞ்சய உவாச்சன். சஞ்சயன் சிறந்த ஒரு ஞானி. அதனால தான் இதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சஞ்சயனை நமக்கு அவர்கள் காட்டியிருக்கிறார். இரண்டாவது ஸ்லோகத்தில் ராஜாவாகிய துரியோதன அணிவகுத்து நின்ற பாண்டவர்களுடைய படையை பார்த்ததும் துரோண ஆச்சாரியரை அணுகி வார்த்தையை சொல்பவன் ஆகின்றான். அடுத்த மூன்றாவது ஸ்லோகத்தில் துரியோதனன் துரோணாச்சாரியரை சென்று அவன் என்ன சொல்லுகின்றான்? ஆச்சாரியரே உமது சிஷ்யனும் துருபதன் புதல்வனுமாகிய அந்த வல்லவன் அந்த வல்லவனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் இந்த பெரிய பாண்டவ படையை நீங்கள் பாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய சிஷ்யனாகிய துருபதனுடைய புதல்வன். ஆக துருபதனுடைய புதல்வன் தான் திருஷ்டத்யும்னன். அவர் நம்முடைய துரோணாச்சாரியருடைய சீடன். அதே சமயத்தில் அவன் பெரிய புத்திசாலியா இருக்கிறான். அவன் உங்களுக்கு எதிரானவனாக அவன் இருக்கிறான். அதனால நீங்க அவரை உங்களுடைய சீடனாக இருக்கலாம், ஆனால் அவன் உங்களுடைய எதிர்வரிசையில் அவனால் அணிவகுக்கப்பட்ட அந்த படைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்றார். யாரு? துரியோதனன் சொல்லுகின்றான். அந்த பாண்டவ சைன்யத்தில் உள்ள பெரிய பெரிய சூரர்களை பற்றியெல்லாம் அடுத்த 3 ஸ்லோகங்கள் நமக்கு சொல்லுகின்றது. அந்த பாண்டவ சைன்யத்தினுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுகின்றான். சொல்லி முடித்த பிறகு பிராமண சிரேஷ்டரே, நம்மவர்களுள் யார் சிறந்தவர்களோ அவர்களை கூட தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய சேனையின் நாயகர்களை பற்றி உமக்கு தகவல் தெரிவித்தற் பொருட்டு சொல்லுகின்றேன். பொதுவாக துரியோதனனுடைய இந்த மனப்போக்கை பற்றி நிறைய பேர் சொல்லக்கூடுவது, அவன் எதிரி சைன்யத்தினுடைய அந்த பலத்தை பார்க்கிறான், அதில் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருக்குது அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் தெரிந்தும் தான் எடுத்த முடிவிலேயே அதில் தப்பாகவே இருக்கலாம், அதில் நிறைய விஷயங்கள் அது சரிவராதுன்னு தெரிந்தும் அவன் எவ்வளோ ஒரு ஆணவத்தோடு அவனுடைய எடுத்த அந்த ஸ்டாண்டிலே இருக்கிறான். அதைத்தான் நாம் துரியோதனனுடைய இதிலிருந்து நாம் படிச்சுக்கணும். இது எனக்கு இதை படிக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு எண்ணம், அதை பகிர்ந்துக்கு. எத்தனையோ ஒரு நிமித்தங்கள் அவனுக்கு அது உணர்த்தினா கூட தான் இப்படித்தான், தான் இதை நோக்கி தான் போகிறேன், நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு அவனுடைய ஆணவம் எவ்வளோ ஒரு உச்சத்தில் இருந்தது. அதைத்தான் நமக்கு துரியோதனனுடைய இந்த மனப்போக்கு நமக்கு காட்டுகின்றது. அடுத்ததாக தாங்களும் பீஷ்மரும் கர்ணனும் போர் முனையில் வெற்றியே வடிவெடுத்துள்ள கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், விகர்ணன், சோமதத்தன், இப்படி அவருடைய புதல்வன் பூரிஸ்ரவஸ், ஜெயத்ரதன் இவங்க எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பீஷ்மர் பாதுகாக்கும் நமது படை பறந்து அளவு கடந்து இருக்கின்றது. பீமன் பரிபாலிக்கும் அவர்கள் படையோ கட்டுக்கு அடங்கியது. இங்கே பிதாமகர் பீஷ்மர் இருக்கிறார். அவர்தான் இதற்கு அஸ்திவார். அதை குறிப்பிட்டு சொல்லி, வல்லமை வாய்ந்தவர் குருகுல வயோதிகரமாகிய பாட்டனார் அவனுக்கு உற்சாகத்தை ஊட்ட உறக்க சிம்மநாதம் செய்து சங்கை ஊதினார். இந்த போருக்குண்டான அந்த சங்கநாதம் அதை பீஷ்மர் அதை ஆரம்பித்து வைக்கின்றார். அந்த ஒரு தருணத்தில் நாமும் நம்முடைய இந்த இன்றைய பொழிவை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், சாய்ராம். இப்பொழுது இன்றைக்கு மார்கழி 20வது நாளில் திருவம்பாவை 20வது பாடலை பாடி இன்றைக்கு நாம் நிறைவு செய்கின்றோம். போற்றியருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போர் பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள், போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம்,
போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியமார்கழி நீராடலோர் எம்பாவாய் போற்றியமார்கழி நீர் ஆடலோர் எம்பாவாய் போற்றியமார்கழி நீர் ஆடலோர் எம்பாவாய். பகவானுடைய பாஞ்சசைன்ய சங்குலி எல்லாருடைய இதயத்திலையும் எல்லாருடைய ஆன்மாவையும் தட்டி எழுப்பக்கூடிய அந்த நாதம் எல்லாருக்கும் ஒலித்து எல்லாரையும் வழிநடத்தணும். எல்லாருக்கும் அந்த ஆத்ம சைத்தன்யம் அதனுடைய அந்த சிறப்பும் அந்த பேரொளி பிளம்பும் நம்முடைய ஆத்ம விசாரத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை குருவுடைய திருவடிகளில் வைத்து நாம் இன்றைக்கு